வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் Canalian12.net என்ற ஆன்லைன் மூலமான வருமானத்தை தரக்கூடிய சைட்டில் எவ்வாறு வித்ட்ரோவலை எடுத்துக்கொள்வது என்று காட்டுகின்றேன். இந்த இணையதளத்தின் மூலமாக எவ்வாறு நாங்கள் வருமானத்தை பெற்றுக்கொள்வது, எவ்வாறு ரிஜிஸ்டர் செய்து கொள்வது, இன்வெஸ்ட் பண்ணுவது, சல்லி போடுவது என்பது சம்பந்தமாக இதற்கு முன்னே வீடியோவில் காட்டியிருக்கின்றேன். ரைட், எவ்வாறு வித்ட்ரோவலை எடுத்துக்கொள்வது என்று காட்டுகின்றேன். உங்களது C12 அக்கவுண்டினை லாகின் செய்து கொள்ளுங்கள். இதில் $12 ஆக்டிவ் டிபாசிட்டாக இருக்கின்றது. அதற்குரிய ஒரு நாளைக்கான ப்ராஃபிட் 1.44 காட்டுகின்றது. இதனை எவ்வாறு என்னுடைய பைனான்ஸ் அக்கவுண்டிற்கு நான் வித்ட்ரோவலை பெற்றுக்கொள்வது என்பதை காட்டப் போகின்றேன். இடது பக்க மேல் மூலையில் காணப்படுகின்ற 3 கிடைக்கோடுகளை கிளிக் பண்ணுங்க. அதிலே வருகின்ற ட்ராப் டவுன் லிஸ்டில் 3வது ஆப்ஷனாக வித்ட்ரோ என்று காணப்படுகிறது. அதனை கிளிக் செய்க. இப்பொழுது வித்ட்ரோ யுவர் ஃபண்ட்ஸ் என்ற பேஜ் வருகிறது. இதில் முதலாவதாக பிட்காயின் BTC அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காணப்படுகின்றது. அதனை கிளிக் செய்தால் TRC20 என்று வரும். அதனில் எங்களது ப்ராஃபிட் காட்டும். என்னென்னு சொன்னால் நாங்கள் டாலரில் போட்டதுனால அதுக்குள்ளேயே அந்த ப்ராஃபிட் வரும். இதில் நாங்கள் குறைந்தது $1 வித்ட்ரோவல் எடுக்கலாம். அதற்கு மேல் 300 வரையும் எடுக்கலாம். வித்ட்ரோவல் எடுப்பதற்கான எந்த சல்லியும் அறவிட மாட்டாங்க, எந்த ஃபீஸும் இங்கே கிடையாது. எவ்வளோ வித்ட்ரோவல் கொடுத்தோமோ அது அப்படியே எங்களது வாலெட்டுக்கு வந்து சேரும். ஆனால் 24 மணித்தியாலங்கள் எங்களது வாலெட்டை வந்தடைவதற்கு எடுக்கும். நாங்கள் ஏற்கனவே வித்ட்ரோவலுக்கான அட்ரஸை கொடுத்திருக்கின்றோம். இந்த அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் செய்யும் பொழுது கொடுக்க வேண்டும். அதுக்கு கீழே செக்யூரிட்டி பின் என்று கொடுத்திருப்போம். அதே செக்யூரிட்டி பின்னை இங்கு கொடுத்துவிட்டு கன்ஃபார்ம் ரிக்வெஸ்ட் என்பதனை கிளிக் செய்யுங்கள். ஆமாம், இப்பொழுது அடுத்த பேஜில் 23 ஹவர் 59 59 காட்டுது. அதாவது கவுண்ட் டவுன் டைமர் ஓடிக்கொண்டிருக்கும். 23 மணித்தியாலங்கள் முடிந்ததும் ப்ராஃபிட் சல்லி எங்களது வாலெட்டினை வந்தடையும். அது என்னுடைய முதலாவது வித்ட்ரோவல் ஆகும். சரி, அடுத்த நாள் எனது அக்கௌண்டை திறந்து பார்த்த பொழுது எவ்வாறு காணப்பட்டது என்று பார்ப்போம். மீண்டும் ப்ராஃபிட் வந்திருக்கிறது. நேற்றைய ப்ராஃபிட் கிரெடிட் ஆகியிருக்கிறது என்று சொல்லி மெசேஜ் ஒன்று வந்திருக்கிறது. இப்பொழுது அந்த லாஸ்ட் வித்ட்ரோன் என்ற சைடுக்குள்ள சி டீட்டெயில்ஸை பாருங்கள். அந்த காட்டுது உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் என்று காட்டுது. இப்பொழுது என்னுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டை சென்று பார்ப்போம். இந்த 1.44 வந்திருக்கிறான்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் காட்டுகிறது. அதனை கிளிக் செய்து பார்த்தால் தெரியும். எஸ், டிபாசிட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு மெசேஜ் வந்து அங்கே பாருங்கள் 1.44 அப்படியே வந்திருக்கிறது. சரி, இப்போ வாலெட்டுக்கு போய் பார்ப்போமே. அதில் ஸ்பாட் வாலெட்டுக்கு தான் வந்திருக்கணும். ஸ்பாட் வாலெட்டை சூஸ் பண்ணுங்கள். சரி, அதில் வலது பக்கம் மேல் மூலையில் உள்ள அந்த ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணுங்கள். சரி, இதோ பாருங்கள் 1.44 கம்ப்ளீட்டட். இதுதான் ப்ரூஃப். இதற்கு பின்னால் வருகின்றவை நான் அடுத்தடுத்த நாட்களில் எடுத்த ப்ராஃபிட்களின் சில ப்ரூஃப்களாகும். இவ்வாறு 12 நாட்களுக்கு நடைபெறும். உங்களுடைய முதலும் ப்ராஃபிட்டும் சேர்ந்து ஒன்றாக அதில் வந்துவிடும். நீங்கள் எடுத்த பிறகு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அல்லது இடையிலும் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி கொண்டு விட்டால் உதவியாக இருக்கும். உங்களுக்கு அதேபோல் எனக்கும் உதவியாக இருக்கும். லைக் போட்டுக்கொள்ளுங்க, கமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. ரைட்.
பண்ணுங்கள்.